அப்பொழுது சவுல் மனம் திரும்பினவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறான். அதனுடைய 15வது வசனம் ஒரு 26வது பார்க்கும்போது, அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை தள்ளின போது கர்த்தர் அவனை தள்ளினார். அதே போல தான் நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த ஒரு சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்டு அந்த நம்ம போய் சொல்லாமல் பரிசுத்தமாய் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் காலங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவங்கள் வந்து ஏறி நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளி நம்முடைய சொந்த இஷ்டப்படி நடக்கும் பொழுது, ஆனால் முதல்ல இருந்த ஆவியானவர் அப்படியே இருப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவரால் அனுப்பப்படுகிற அந்த கெட்ட ஆவி நம்ம மேலே வந்துவிடும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எங்கே இருந்து விழுந்தோம் என்று நோக்கி திரும்பவும்